அன்னைக்கு சரியா மணி 1:30 நெருங்கிட்டு இருந்துச்சு. தன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையாக கிளம்புன அவங்க யாருக்குமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தம். என்னடா அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட் ஒரு பில்டிங் மேலே மோதி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து ரொம்பவுமே அச்சத்தோட உச்சத்துக்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். பல ஆசைகளோடும் கனவுகளோடும் கிளம்புன அவங்கள பல பேர் இப்போ யாருமே உயிரோடு இல்லை. கடைசியாக அந்த பைலட் சொன்ன வார்த்தைகள் அன்னைக்கு அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு, இதற்கான காரணம் என்ன, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ மீடியா டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் அன்னைக்கு நேரம் சரியா 1:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போது குஜராத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு ரன்வேல அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு பறக்கிறதுக்கு தயாராக இருந்த ஃப்ளைட் நம்பர் 787. இந்த ஒரு ஃப்ளைட் ஏர் இண்டியாவோடது. ஆனால் இந்த ஃப்ளைட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணது போயிங். இந்த ஒரு ஃப்ளைட் ரன்வேலேருந்து கிட்டத்தட்ட 600 அடி ஹைட்டில் பறக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருந்த மெடிக்கல் காலேஜ் மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 242 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பயணம் செஞ்ச 242 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்காக மிக முக்கியமாக இருந்த அந்த காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது, அந்த ஃப்ளைட் ரன்வேல இருக்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ளார பவர் கனெக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால லைட், ஏசி, டிவி அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கு சாதனங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காக்பிட்டில் இருக்க லைட்ஸுமே சரியா வேலை செய்யலன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஜூன் 12, 2025 இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி AAIB, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, அப்புறம் அமெரிக்காவோட போயிங் கம்பெனி ஃப்ளை அப்படிங்கிறதால அமெரிக்கா டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் போயிங் டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளாக் பாக்ஸ் அனலைசிஸ் பண்ணி அன்னைக்கு அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக இருந்த அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரன்வேல பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு பறக்கிறதுக்கு தயாரா இருந்த அந்த ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுமே அங்க இருந்த பைலட்டும் கோ பைலட்டும் பேசிக்கிட்டது நம்ம எல்லாரையுமே உரைய வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசிக்கிட்டது ரொம்பவுமே டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. அது என்னன்னா, பைலட் கோ பைலட் கிட்ட நீ எதுக்காக அந்த ஃபியூவல் ஸ்விட்சை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ இந்த கொஷினை கேட்டது சுமித் சகர்வால், இறந்து போன மெயின் பைலட். பொதுவாக ஃப்ளைட்டில் இருக்க ஃபியூவல் சுவிட்சஸ் எல்லாமே மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இப்போ அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணாதான் ஃப்ளைட்டில் இருக்க இன்ஜினுக்கு ஃபியூவல் போகும். அதை ஆஃப் பண்ணிட்டா ஃபியூவல் போகாது. இப்போ பொதுவாக ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணும்போது பைலட் என்ன சொல்கிறாரோ அதை தான் கோ பைலட் கேட்கணும். இப்போ இதில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பிளாக் பாக்ஸ், லாஸ்ட் மினிட் கன்வர்சேஷன். இப்போ எதுக்காக ஃபியூலை கட் ஆஃப் பண்ணீங்கன்னு பைலட் கேட்குறாரு. அப்படி அவர் இந்த கொஸ்டினை கேட்குறாருன்னா அவர் 2 விஷயத்தை பார்த்துருக்கணும். ஒன்று, அந்த ஸ்க்ரீனில் ஃபியூவல் இண்டிகேஷனில் பிளிங்க் ஆகிட்டு இருந்திருக்கணும். ஐ மீன் ஃபியூவல் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் காட்டியிருக்கணும். 2வது, அந்த ஃபியூவல் மேனுவல் ஆஃப் மோடில் இருந்ததை பார்த்துருக்கணும். ஆனால் இவர் அங்கே கேட்டது என்னன்னா, எதுக்காக ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ
அவர் கேட்டதை வச்சு பார்த்தா கோ பைலட் தான் அந்த ஸ்விட்சை கட் ஆஃப் பண்ணியிருக்கணும்னு தோணுதில்ல. ஆனால் கோ பைலட் நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒருவேளை அதை ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கணும். பொதுவாக ஃப்ளைட்டில் இருக்க ஃபியூல் ஸ்விட்சஸை நம்ம அவ்வளோ எளிதாக ஆஃப் ஆன் பண்ண முடியாது. அந்த ஸ்விட்சை லைட்டாக மேல் நோக்கி இழுத்து அதுக்கப்புறமா தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். இதை ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது அது வைப்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது ஃப்ளைட் பறக்க ஆரம்பித்த 10 செகண்ட்லேயே ஃபியூலுக்கு போகிற கனெக்ஷன் கட் ஆகியிருக்கு. அது இந்த பிளாக் பாக்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. ஆஃப் பண்ணதை பார்த்த பைலட் அடுத்த செகண்டே அதை ஆன் மோடுக்கு மாற்றிருக்காரு. ஆனால் அப்படி மாற்றினதுல ஃபியூவல் ஒரு இன்ஜினுக்கு மட்டும்தான் சப்ளை ஆகியிருக்கு. அந்த ஒரு இன்ஜின் மட்டும்தான் ஒர்க் ஆகியிருக்கு. இன்னொரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் ஃப்ளைட் பறக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு பவருமே கிடைக்காம போயிருக்கு. அதனால தான் ரேட் அப்படிங்கிற மிஷின் வெளியில் வந்திருக்கு. இந்த ரேட் மிஷின் எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஃப்ளைட் இப்போது 20,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போது ஃப்ளைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படிங்கிற இடத்துல அந்த ரேட் வெளியில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போது ஒரு இன்ஜின் மட்டும் ஒர்க் ஆன நிலைமையில் அந்த ரேட் வெளியில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் அதுவுமே இங்கே யூஸ் ஆகலைன்னு தான் தெரிய வந்திருக்கு. இப்போது இங்கே இருக்க பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஃப்ளைட் பறந்த ஹைட். அந்த ஃப்ளைட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 அடி 20,000 அடி பறந்திருந்தா கூட நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃப்ளைட் பறந்தது வெறும் 600 அடி தான். ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அமெரிக்கா ஏவியேஷன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி 2018 ஒரு ரிப்போர்ட் லிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி போயிங் ஃப்ளைட்ஸ்ல இருந்து ஃபியூவல் ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் மோடு போகிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. இங்கே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க ஃப்ளைட்ஸோட லிஸ்ட்டை வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் ஃப்ளைட் நம்பர் 787 ஏர் இண்டியாவோட போயிங்கும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கு. இப்போது இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு போயிங் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த ஸ்விட்சை ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ண சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்விட்ச் மேன் பவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளை என்ன நினைக்க வைக்கிது அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த கோ பைலட் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இறந்து போனவர் வந்து இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லவா போகிறாரு. அதுதான் இல்லை. அப்படியே கோ பைலட் அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணியிருந்தாலும் எதுக்காக இப்படி பண்ணணும்? ஏதாச்சும் பின்னணி இருக்கா? இல்லை இதில் ஏதாச்சும் சதி இருக்கான்னு கண்டிப்பாக நம்மளை தோண வைக்குது. இந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக முக்கிய காரணமாக இருந்தது அந்த இன்ஜினுக்கு போகிற ஃபியூவல். ரெண்டாவது அந்த ஃப்ளைட் பறந்த ஹைட். இதுதான் அந்த ஃப்ளைட்டை ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமாக காரணமாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மை டியர் டிஎஸ்டி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரைம் நியூஸஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போன்ற மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.